கோவலன் மாவியை பிரிந்து போய் மதுரை வருகின்ற நேரத்தில் தான் மணிமேகலை என்று சொல்ல சிலப்பதிகார காலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமானி ஒரு அழகான பிராமணன் ஒரு கீரியை வளர்த்தார். அந்த குழந்தையை இது பாதுகாக்கும் என்று எண்ணியிருந்த பொழுது அவன் சற்று வெளியே போயிருந்த போது ஒரு பாம்பு வந்தது. அந்த கீரி அகப்பட்டது. குழந்தையை கடித்து விடப் போவது என்று எண்ணி இந்த பாம்பை கடித்து விட்டது. கடித்ததாலே வாயிலே ரத்தக்கரை. அந்த வீட்டு மனைவிக்கு அது தெரியவில்லை. கீரி பிள்ளையை பார்க்கிறாள், வாயிலே ரத்தக்கரை. நம் குழந்தையை அது கடித்து விட்டிருந்து அதை அடித்து கொண்டு விட்டான். வீடு திரும்பிய பிராமணன் இப்படி அநியாயமாக நம் குழந்தையை பாதுகாத்த அந்த கீரியை நீ கொண்டு விட்டாயே, கீரி உன்னோடு நான் வாழ மாட்டேன் என்று புறப்பட்டு போனான். மன்னிப்பு கோரி கதறிய பொழுது எனக்கு பாவ விமோச்சனம் செல்லும் என்று சொன்னவுடன் ஒரு ஓலையை எழுதி கொடுத்து இதன்படி நடந்தால் உனக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்லி போய்விட்டார். அந்த ஓலை சமஸ்கிருதத்திலே எழுதப்பட்ட ஓலை, வடமொழியில் எழுதப்பட்ட ஓலை. அப்படி என்றால் அக்காலங்களிலே இணைப்பு மொழியாக இருந்தது வடமொழி. வடநாட்டிலிருந்து தென்னாடு வருபவர்கள் அப்போதான் ஆங்கிலம் இல்லை, மற்ற மொழிகளும் இத்தனை வளர்ச்சி பெறவில்லை. தமிழ்நாட்டிலே தமிழ் ஓங்கி வளர்ந்தது. அந்த வடமொழியை கோவலன் தெரிந்து வைத்திருக்கிறான். கம்பராமாயணம் படிப்பவர்கள் சொல்வார்கள், கம்பனுக்கு சமஸ்கிருத மொழி முழுமையாக தெரிந்திருக்கிறது. இங்கே கோவலனுக்கு அந்த கவனம் தெரிய அந்த கடிதத்தை காட்ட படித்து என்னென்ன தானங்கள் செய்ய வேண்டும் என்ற முறைப்படி பொருள் கொடுத்து தானங்களை செய்வித்தோடு மட்டுமல்லாமல், கோவலா நீ என்ன பண்ண தெரியுமா, அந்த காசிமா நகருக்கு சென்று ஓடி சென்ற கணவனை தேடி பிடித்து அவனோடு குற்றம் பண்ண வைத்தாயே, இவர் மாபெரும் திருவருள் செல்வர்களாயிருந்தான். உன்னிடம் தானம் பெருக வந்தானே ஒரு பிராமணன், ஒரு மதையானை பிடித்து தூக்கிட நீ மெதுவாக அந்த பிராமணனையும் வெடிவித்து யாரையும் துன்புறுத்தாமல் செய்தாயே, நீ ஒரு கருணை மனவனடா. பக்தினி பெண் பற்றி ஒருவன் புறம் கூறினான். அவள் கனவிடம் சென்று அந்த ஊரிலே வசித்த பொய்ப்பூதம் ஒழுங்காக இருக்கின்ற பத்தினி பெண்ணை பற்றி நீ தவறாக சொல்லுகிறாய் என்று அவனை அடித்துக் கொள்ள வந்தது. அவன் தாய் மறந்து போனான். உன்னிடம் ஓடோடி வந்தபோது கோவலா நீ என்ன சொன்னாய் தெரியுமா, அந்த பொய் பூதத்திடம் சென்று அந்த உயிருக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக் கொள்ள என்று சொன்னாய். ஆனால் அந்த பொய் பூதம் நல்லவன் ஒருவன் உயிரை கெட்டவனுக்காக எடுக்கின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி அவனை கொன்றுவிட்டது. துடித்தால் துவண்டால் தாய், நீ என்ன செய்தாய் தெரியுமா, நான் உனக்கு மகன்கோள் என்று சொல்லி அவள் இந்திய நாளிலே வாழ்கின்ற அளவுக்கு பொருளையெல்லாம் நீ தந்தாயப்பா என்று சொல்லி அத்தகைய சிறப்பான கோவலனே என்று அவள் சொன்னார். பெரும் புலவர் திருவள்ளுவர் இலக்கிய மன்ற தலைவர் கோப்பா அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தை அவர் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், கோவலனுடைய நன்மையெல்லாம் இந்த மாதம் சொன்னானே, கண்ணகை பிரிந்து மாதை வீட்டுக்கு போன தவறை ஏன் சுட்டி காட்டவில்லை என்று அவர் கேட்கிறார். அவன் செய்த ஒரு தவறு இருக்கிறதே எங்கே, அதை பற்றி அவர் குறிப்பிடவே இல்லை. இதையெல்லாம் காப்பியத்திலே வருகின்ற சில நிறுவனங்கள் நாம் அதற்குள்ளே பூந்து விடக்கூடாது. அதுபோல ஆராய்ச்சியாளர்கள் தான் கூற வேண்டும். சங்கை பொதுனார், கோப்பா அவர்கள், பாரதீஸ்வரராஜன் இவர்களெல்லாம் அதை எண்ணி இப்போது குமரி செய்திகள் ஆராய்ந்து அதை பார்க்க வேண்டும். நாம் மேற்கொண்டதாக போய்விடுவோம். கோவலன் என்று சொன்னான், ஐயா நான் ஒரு கனவு கண்டி ஒரு கீழ் மகனால் கண்ணகிக்கு துயர் ஏற்பட்டது. நான் ஆடையில் எருமை கடாமீது சென்று கண்ணகிக்கு பெரும் வேறு வந்தது. என் மனைவி மாதரியும் என் அருமை மகள் மணிமேகலையும் புத்த துருவியாக போய்விட்டது போல் ஒரு கனவை கண்டேன் என்றார்கள். பிறகு இங்கே வந்தவர்கள் சொன்னார்கள், இல்லறவாசிகள் இங்கே தங்கக்கூடாது, துறவியில் மாத்திரம் இங்கே தங்க வேண்டும் என்று சொல்ல மதுரை மாநகரத்திலே யாரிடமாவது ஒப்படைக்க வேண்டும் என்று கவுந்தியடிகள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மாதரி என்ற ஒரு பெண் ஆயர்குல பெண்ணுக்கு வந்தாள். மாதரி கவுந்தியடிகளை பார்த்து மிக்க மகிழ்ந்தாள். அவரிடம் கோவலனும் கண்ணகியும் ஒப்படைத்தார் கவுந்தியடிகள். மாதிரி அழைத்துக் கொண்டு போய் அவள் மகள் ஐயனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்பொழுது இவள் உண்பதற்காக
சமைப்பதற்கு வேண்டிய அனைத்து வசதியும் செய்து கொடுத்தார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி கொடுத்தாங்க? ஒரு அதிதியா வீட்டுக்கு வரவிட நம்ம சமைச்சு சாப்பாடு போட வேண்டாமா? காரணம், கோவலன் விரதம் பூண்டு வந்திருக்கிறான். கோவலன் விரதம் பூண்டு வந்திருப்பவர்களுக்கு எத்தகைய உணவை கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களால் தீர்மானிக்க வேண்டும். சிறப்பாக கண்ணகி சமைக்கிறார்கள். சாப்பிடுகிறார், சாப்பிடுகிறார். என்ன ஆனந்தம் தெரியுமா? இருப்பவர்கள் எல்லாம் மாற்றி மாற்றி பார்க்கிறார்கள். கோவலன் கண்ணகியும் அவனை பார்த்தாள். அந்த கண்ணனும் நப்பிள்ளையுமோ இருக்கிறார்களே என்று அவர்கள் ஆனந்திக் கொண்டார். அந்தோ ஐயா, அந்த நாள் வந்துவிட்டது. கண்ணகை அணைத்துக் கொண்டான் கோவலன். மாயம் கொல்லோ பல்வினை கொல்லோ யான் உளம் கலங்கி யாவதும் அறிவே வரிமொழியாளரோடு வம்பப்பரத்தரோடு ஒரு மொழி போட்டு நெடு நகைப்புக்கு பொச்சாப்பு கொண்டு பொருளையாட தாய்க்கந்தையெல்லாம் விட்டு பறந்துவிட்டு எத்தையே சிறுமியை செய்திருக்கேன் என் அன்பு கண்ணகியே. உன்னிடம் நான் திரும்பி வந்த பொழுது பயந்து நடுங்கி வந்த பொழுது நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லையே, உதாசீனப்படுத்தவில்லையே. மாநகர் மருங்கு இருந்து என்று முன்னும் எழுந்து வந்தாயம்மா என்று கட்டிக்கொண்டு கண்ணீர் கொண்டு கண்ணீர் மேல அணைத்தான் அணைத்தான் கட்டி தழுவினான். கொண்டே குடியே புனை பூங்கோதாய் நானின் பாவாய் நீ நிலவிளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி. அழகியா கண்ணகி, அழாத அழாதே கண்ணகி, நீ அழாதே, நீ கட்டி அணைச்சிட்டு இவாழா கண்ணகி, நீ அழாதே, நீ அழுது கொண்டே சொன்ன காட்சியை எப்படி ஆரம்பிக்கும் என்று எழுகிறார். அவர்கள் சந்திப்பு இதுதான் கடைசி என்று உணர மாட்டார். புறப்பட்டான் கோவலன். கடையை வீடெல்லாம் தாண்டி வந்தான். எதிரே வந்தான் பொற்கொள்ளன். பொற்கொள்ளனாவன் இவனை கொல்ல வந்த யமதூதன். 100 பொற்கொள்ளர்கள் புடைசூழ இவனுக்கு தலைமை பொற்கொள் என்று அடையாளம் காட்டுவதாக அறிவிக்கப்பட்ட சாலை அழைத்துக் கொண்டு நெடுநடை போட்டு வந்தான் பொற்கொள்ளன். அங்கே சென்றான் கோவலன். என்னிடம் ஒரு சிலம்பு இருக்கிறது. சாதாரண சிலம்புகளை யாம் மதிப்பிடுவதில்லை. அரசி போடுகின்ற போன்ற அற்புதமான சிலம்பு இருந்தால் பார்க்கிறோம் என்று சொல்ல அத்தையை சிலம்புதான் இது என்று காட்டினார். பார்த்தவன் திடுக்கிட்டான். சில காலம் முன்பாக அரசியின் சிலம்பை திருடி வைத்தோமே, வைத்திருந்தோமே, அது போன்று இருக்கிறது. நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டான். இதே வேளையிலே ஒரு நடன அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பாண்டியின் நெஞ்செழிலும் கோப்பிலும் தேவியும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடல் அழகியை பார்த்து நெடுஞ்செழியன் ரசிப்பதை பார்த்த கோப்பிலும் தேவி கூட கொண்டார். மேலே எழுந்தார். எனக்கு தலை வலிக்கிறது என்று புறப்பட்டு வந்திருக்கிறார். மனைவி எழுந்துவிட்டாரே என்று பாண்டியின் நெடுஞ்செழியன் பின்தொடர நடந்து கொண்டிருக்கின்ற நடைபாதை அரண்மனைக்குள்ளே புகவில்லை. நடன அரங்க மேடையில் இருந்து அரண்மனை அறைக்கு போகின்ற வழியில் பொற்கொள்ள முடியும். என்னப்பா அவனை பார்த்து சொல்கிறான், அரசியுடைய சிலம்பை கண்ணக்கோல் ஏதும் இல்லாமல் மந்திர சக்தியினாலே திருடிய ஒரு திருடன் என் குடிசை வாதித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் மன்னன் சற்று ஆராயவில்லை. அதுதான் விதி. விதி என்றால் வாயிலே சொல்ல வேண்டிய வார்த்தை மாறிவிட்டது. வாழ்க என்பதற்கு பதிலாக வீழ என்று சொல்லிவிட்டால் பொருளே மாறி போய்விடுகிறது. 2 ஈழாதான் கடைசியில் முடியும். உடனே பார்த்தால் ஊர் காப்பாளரை பூவி இங்கு என் தாழ் பூங்கோதைதன் காட்சிலம்பு கன்றி கல்வன் கையது ஆகி கொன்று சிலம்பு கொடக ஈங்கு சிலம்பை கொண்டு வருக என சொல்ல வந்தவன் கொன்று சிலம்பை கொண்டு வா என்று வாய் தடிமாறி சொல்ல இழுத்தி செல்லப்பட்டான். பொற்கொள்ளன் ஊர் காவலர்கள் அழைத்துச் செல்லப்பட்ட போது கோவலனை பார்த்து சொன்னார்கள், இவன் மிக மிக நல்லவனாக தெரிகிறானே. உடனே பார்த்தான் பொற்கொள்ளன் சூழ்ச்சியாக, உனக்கு தெரியாதப்பா,
சில பொற்பொருளர்கள் மாதிரி இல்லை இவர்கள். சில கல்வர்கள் இருக்கிறார்களே, கைதேர்ந்த கல்வர்கள். எப்படி திருடுவது என்பது நாம் அறியாமலே திருடி விட்டு போய்விடுவார்கள். மந்த சக்தி இருக்கிறது அவர்களுக்கு. ஒரு சமயம் நம் மன்னன் நெடுஞ்செழியன் இளவல் வயல் மாதிரியை திருடிக் கொண்டு ஓடிவிட்டார்கள். அவர் துரத்தி வந்த பொழுது தூணியை மறந்து விட்டது போல் காண்பிக்க, தூணியை மறந்துவிட்டால் அந்த திருடனே இல்லை. இப்படியெல்லாம் இருப்பார்கள் திருடர் என்று சொல்ல, அந்த ஊர்காவலன் உண்மையோ என்று எண்ணிய பொழுது அது மாத்திரமல்ல, அரசன் ஆணை அவனை கொள்ள வேண்டும். ஒரு கல்குடியினன் இருந்தான். இப்ப கூட நிறைய சொல்வாங்க, ஓரளவுக்கு மது அருந்திதான் கொலைக்களத்தை நிறைவேற்றுவார்கள் அக்காலங்களில் கூட. காரணம், இறக்க உணர்வு என்பது உண்டு. தூக்கு போடும்போது, அதனால்தான் தூக்கு போடும்போது முகத்தை மூடிவிடுவார்கள். இந்த முகத்திலே தெரிகின்ற அந்த உணர்வுகள் இருக்கிறதே, சாக போகின்ற நேரத்திலே காட்டுகின்ற அந்த சவணங்கள் இருக்கிறதே, தூக்கு போடுவன் கண்ணாலை பார்க்க இயலாது என்றுதான் மூடிவிடுவார்கள். கருப்பு துணியாலே கல் கொடுப்பார்கள், மறைமுகமாக. கல்குடியில் ஒருவன் எழுந்தார். ஏன் வீணாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரே வெட்டாக வெட்டினான், விழுந்தான், கோவலன் வெட்டுப்பட்டு. சிலம்பை விற்பதற்காக வந்தவன் உயிரை விட்டு விட்டான். ஐயா, உயிரை விட்டு விட்டான். இதே நேரத்திலே 1000 மக்களுக்கு தீய சொகனம் தோன்றி மாவலி கூத்து பாட்டுகள், புறவை கூத்து போல பாட்டுகள் நாம் பாடி தீய நிமித்தங்கள் விலக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக் கொண்டு வைகை நதிக்கரையை சென்று நின்றாள். கண்ணகி பார்த்தாள். காதலனை காண்கிறே, காதலனை காண்கிறே, கலங்கி நோய் கைவிடும் ஊது உரை தோற்க உயிர்க்கும் என் அஞ்சன்றே, காதலனை காண்கிறே. சிலம்பை விட்டு வருகிறேன் என்று புறப்பட்டு போன என் காவலர் எங்கே? இன்னும் திரும்பவில்லையே என்று அவர் கலங்கிக் கொண்டிருந்த போது ஒரு ஓடோடி சென்று மாதிரி காதிலே சொல்ல, மாதிரி திரிக்கிட என்ன செய்தி என்று கண்ணகி கேட்கம்மா. அரசியின் சிலம்பை திருடி விட்டு விட்டான் என்ற காரணத்திற்காக உன் கணவன் கோவலன் கொல்லப்பட்டான் என்று செய்தி கேட்டவுடன் குடித்தால் துவட்டால் கீழே விழுந்தாள். என் கணவன் கொல்லப்பட்டானா? பொங்கி இருந்தாள். அவர் என்ன செய்வாள்? மன்மதி அழகுற்ற மன்னவன் தவறையிட்ட அன்பனை இழந்தேயான். மாயகுல பெண்ணீரே கேள்வி, அரக்கனுடைய அறிவற்றவனானி கதவுடைய சொல், என் கணவன் கல்வனா? உன் கணவன் கல்வனை இல்லை, இந்த நகர் அழிந்து போகும் என்றார் சூரியன். ஓடோடி சென்றாள். பெண்ணீர் முண்டுகள், பெண்ணீர் முண்டுகள், சான்றோர் முண்டுகள், சான்றோர் முண்டுகள், தெய்வ முண்டுகள், தெய்வ முண்டுகள். இந்த ஊரிலே பெண்கள் இருக்கிறீர்களா? இயற்கமிகு பெண்கள் இருக்கிறீர்களா? அழகு சிறந்த சான்றோர் இருக்கிறீர்களா? ஏன் தெய்வங்களே நீங்கள் ஊரிலே ஆண்டு வருகிறீர்களா? ஓடினால் கோலம் சமர்த்தி கட்டி தள்ளினால் அங்கோ காலையிலே அவன் இவளை அன்போடு கட்டி தள்ளினான். இப்போது இவள் அவன் சடலத்தை கட்டி தள்ளினாள் என்ற கொடுமையா? கதை கொண்டிருந்த போது திடீரென்று உயிரோடு கோவலன் எழுந்தார். எனது நிறைமதி போன்று முகம் வாடிவிட்டதே அம்மா என்று சொல்லி, உன் முகம் கண்டையதே என்று சொல்லி கண்ணீரை துடைத்தான். போது நீ இங்கே என்று சொல்லி வானத்திலே தேவர்களோடு போய்விட்டான். என்ன மாயம்! இறந்துவிட்ட கணவன், கொல்லப்பட்ட கணவன் வீழ்வெற்றெழுந்து கண்ணீரை துடைத்த மாயம். ஏதோ ஒரு செய்தி சொல்லி போய்விருக்கிறான் என்று அவளுக்கு தோன்றியது. நேரை புறப்பட்டால் இந்த கொடுமையை செய்த அந்த மாபெரும் மன்னனாகப்பட்ட நெடுஞ்செழியனை நீதி கேட்கப் போகிறேன். அதே நேரத்திலே கோப்பிலும் தேவியாருக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. அரசனுடைய செங்கோலும் வெண்குடையும் தானாக கீழே விழுந்து விட்டது. வாசலிலே நாராட்சி முனியை இடைவிடாது அடித்துக் கொண்டே இருக்கிறது. சூரியனை எப்ப பார்த்தாலும் இருந்தொழி கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் வானவில் தெரிகிறது. கணவன் சென்று சொன்னாள் கோப்பிலும் தேவி, இதையெல்லாம் நீ தெரிந்துபடுத்தாதே என்று சொல்லி ஆறுதல் சொன்னான். கையிலே சிலம்புடன் சென்றார். வாயில் காப்பாளர்களை பார்த்தாள்.
வாயிலோயோ வாயிலோயோ அறிவு அறைபோகிய பொறிகளின் நெஞ்சத்து இறைமை விழித்தோர் வாயிலோயோ இனி அரிச்சம் ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையத்தால் என்று அறிவிப்பாய் அறிவிப்பாய். அறிவினா வந்த கோலம் அவள் இன்னும் கையில் சொல்ல. ஆனா தலைவி கோலத்தை பார்த்தவுடன் அவள் கணவனை இழந்தார் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டான். வேண்ட அரசிடம் சென்றார் காவல்காரன். வாழி எம் பொட்டிலே தேவாழி தென்னம் பொறுப்பின் தலைவவாழி செய்யவாழி தென்னவாழி பையொரு பஞ்சவாழி அடந்தெழு குளியடங்கா பசுதுணிப்பிட தலைப்பீடம் ஏறிய மலர்பொழி பிடாரியந்தம் பத்திர காலியும் அல்லம் துர்க்கையும் அல்லல் செத்தனர் போலும் செய்தனர் போலும் பொன் துடிச்சினம் ஒன்றேந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாலே கணவனை இழந்தால் கடையகத்தாலே. அரசியிடம் சொல்கிறாள். ஒரு ஆவேசத்தோடு பெண் ஆசிரியர் என்று கொண்டிருக்கிறாள். கணவனை இழந்தவள் அவள் என்று சொல்ல உள்ளே அனுப்ப வேண்டியதானே என்று சொல்லுகிறார். வருக மற்ற அவள் தருக இங்கே உள்ளே நுழைந்தாள். கண்ணை நெடுஞ்செழி அவள் பார்க்க நெடுஞ்சேன் அவளை பார்க்க நீவார் கண்ணை என் முன் வந்தோர் யாரையோ நீ வடக்கொடி கண்களிலே நீர் தருந்த என் முன் வந்து நின்று கொண்டிருக்கிற பெண்ணே நீ யார்? மண்ணா செப்போருடைய எனது சிறப்பின் இமயம் வியப்ப புல்லொரு புண்டன் தீர்த்தோ அன்றையும் வாயில் கடமணி நடுநா நடுக்க ஆவின் கடமணி உகுதியை நெஞ்சி சுட தன் அரும்பெறல் புதல்வனை ஆடியில் படித்தோம். பெரும் புயல் புகார் என்பதையே அவூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாலியின் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழலை புறப்ப சூழல் மன்னா நீ நகப்புகுந்து நீங்க என் காட்சியல்பு பகதல் வேண்டி கொலைப்படப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் என்று கவலையினாள் அவள். கோவலனை நான் கொண்டுவான் அவன் கிழமை இல்லையா? பெண்ணே பெண்ணெனங்கே கல்வனை கோரல் கடுங்கோலன்று வேல்வேல் குற்றம்தான். ஒரு திருடனை கொல்வது என்பது சட்டப்படி நடக்கின்றது. நீ தவறியதுமில்லை என்று சொன்னவுடன் செழித்து இருந்தாள் பெண்ணை. என் கணவனை கொண்டு வந்த சிலம்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? என் கால் சிலம்பு மாணிக்க பரவலாக ஆக்கப்பட்டது. நல்திலம் படலா கொற்கை வேந்தே என் கால் பொற்சிலம்பு மணியுடைய அருகே. அப்படி என்றால் நம்முடைய கால் சிலம்பு முத்து இவள் மனைவி மாணிக்கம் என்று சொல்கிறாள் என்று தேவை உரைத்தது செல்வை நம்பொழி எங்கள் சிலம்பின் பலன் முத்தே நல்ல செய்தியை சொன்னாய் என்று சொல்லி யாரெங்கே போரிலிருந்து பறிக்கப்பட்ட அந்த சிலம்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல கண்ணகிடம் கொடுக்க எடுத்து அடித்தால் ரூபி நோக்கி அறிந்தொரு மாணிக்க பரல் சிதறி போடு ஒரு மாணிக்க பரல் மன்னன் வாயிலை சென்று தாழ்ந்த குடையும் தகர்ந்த செங்கோலம் உன்சை கொல்லந்தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மன்பதை காக்கும் தென்புறம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையனாயுள். ஏற்பட்ட பாண்டிய பரம்பரையிலே வந்தவன் நான். கேவலம் ஒரு பொற்குள்ளன் சொன்னதை கேட்டுவிட்டு இப்படி செய்துவிட்டு என்னுடைய நீதி தவறி போய்விட்டதே. நான் அரசனா? நீதி தவறியவன் நான் அரசனா? நான் தான் திருடன் என்றான். நெஞ்சி வெடித்தான், பதவடித்தான், வெளியே உருண்டான், நெடுஞ்செழியன் மாண்டான். ஒப்பெரும் தேவியும் உடன் வந்தாள். கணவனை கட்டிக்கொண்டு சடலத்தோடு உயிர் துறந்தால் பொற்பெரும்